ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட ஷோல யார மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த நடிகரும், சினிமா விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன மீட் பண்ண போறோம். பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னாலே பயங்கரமான கான்ட்ரோவர்சி தான். ஸோ நெறைய விஷயங்கள அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். முதல்ல சாய் பல்லவி என்பது வெறும் சாய் பல்லவி அல்ல. ம். எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர் சாய் பல்லவி. ஆமா. இன் கேஸ் ம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலையா அவங்க கூட டாக்டர் தொழில் போயிடுவாங்க. இப்போ ஒரு நடிகை ஆயிட்டாங்க ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுங்க. ம். வெளிநாட்டுக்காரு கருப்பு கண்ணாடி யார் உள்ள இருக்குன்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? பியூட்டி பார்லர் நடத்துனாங்க. ம். அதில் கசம்சா அதை நான் போட்டேன். அந்த கோபத்தில் அவங்க வந்து என் மேலே கேஸ் போட்டாங்க. தொடர்ந்து நெறைய விமர்சனங்கள் வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நெறைய வந்திருக்கும். இப்போ நீங்க வெளியில போறப்போ ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? உங்கள எப்படி பார்க்குறாங்க? நான் வந்து நெகட்டிவ் மட்டுமே சொல்றவன் அல்ல. வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். வணக்கம் சார். உங்கள மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா, எந்த விஷயம் தெரியல அப்டின்னாலும், உங்களோட வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்டின்ற அளவுக்கு இன்னைக்கு நெறைய விஷயங்கள் வந்து அதுல பேசிட்டு இருக்கீங்க. ஸோ எதுனாலுமே வந்துட்டு இத பார்த்தா தெரிஞ்சிரும். என்ன டீட்டெயிலா இத பத்தி தெரியணும் அப்டின்னா, ஸோ உங்களோட வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்டின்ற அளவுக்கு எல்லாமே உங்களோட பேச்சு இருக்கு. ஸோ எனக்கு ஒரு என்ன டவுட் அப்டின்னா, ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தீங்க அப்டின்னா, ரொம்ப டீப்பா, கரெக்ட்டா எல்லாத்தையும் பேசுறீங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம கூட இருந்து பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருக்குமோ, நம்ம எந்த அளவுக்கு அத ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோமோ, அந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க. பட் அதுக்கான அந்த சர்ச்சிங்லாம் உங்களுக்கு எப்ப சார் நடக்குது? நீங்க எப்படி வந்து அத வந்து எடுத்து, எதுலருந்து எடுத்து பார்த்து, எப்படி நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க? ஒரு ஒரு நபரா இருக்கட்டும், இல்ல ஒரு சினிமாவா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நீங்க உள்ள போயிட்டு அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அத பத்தி பேசுறீங்க சார்? நான் நிறைய படிப்பேன். ம். அது தமிழ், தெலுங்கு, மலையாளம் ம். உள்ள சினிமா செய்திகள் எல்லாம் படிப்பேன். ம். அது இல்லாம அப்டேட் ஆயிருவேன். ம். அதாவது இன்னைக்கு என்ன நடக்கு, ம். இன்னைக்கு ஒரு அரசியல் என்ன நடக்கு, சினிமாவில் என்ன நடக்கு, ம். யார் என்ன பேசுறா அப்படிங்கிறத தெளிவாக வச்சிருப்பேன். ம். ரெண்டாவது நான் வந்து எந்த காரணத்துக்கு மட்டும் ம். இட்டுக்கட்டி பேச மாட்டேன், ம். அவதூறாக பேச மாட்டேன். ம். உண்மையை தான் பேசுவேன். என்னுடைய அனுபவங்கள், ம். பார்த்தது, படித்தது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட நேரடியாக நான் தொடர்பு விடுறேன். ம். அதனால எனக்கு தெரியும். ம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு எம்எல்ஏ மனைவி விவாகரத்து பண்ணிட்டு ஆமா சார். வேற ஒரு நடிகை கல்யாணம் ஆமா. பண்ணிட்டா. அது கூட எனக்கு ஒரு வருஷம் முன்னாடியே தெரியும். ம். ஏன்னா அப்பவே அவரு தன்னுடைய நிகழ்ச்சிகள்ல அவங்கள பங்கேற்றுட்டாரு. ம். அதெல்லாம் பார்த்துட்டு ம். இப்பதான் அவர் வந்து வீடு கட்டிக்கிறாரு. அந்த வீட்டுல ஆமா. கிரகப்பிரவேசம். அந்த நடிகை பேர் ஃபங்ஷன். போட்டிருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் தான் பேசுனாங்க. ஓகே. ஸோ, இப்போ நான் அத பத்தியுமே நான் வந்து உங்ககிட்ட பேசணும். நம்ம அத வந்து அதுக்கப்புறமா பேசலாம் கண்டிப்பா அத பத்தி ஃபுல்லா. ஸோ, இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, முழுக்க முழுக்க அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி ஸ்டார்ட்டிங்ல நெறைய விஷயங்கள் நீங்க வந்து பேசியிருக்கீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பொதுவா அட்ஜஸ்ட்மென்ட் அப்டிங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும். எல்லா இடத்துலயுமே அந்த தப்பு நடக்குது. நடக்காம கண்டிப்பா இல்ல. உண்மை உண்மை. ஸோ, சினிமா அப்டிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் தான். இல்ல இல்லாம அது இல்ல. செலிபிரிட்டி. ஆமா. அதாவது ஒரு ஒரு கோடீஸ்வரர் செய்யறதுக்கும் ஒரு சாதாரண துணை நடிகை செய்யறதுக்கும் ம். அந்த கோடீஸ்வரரை மறந்துடுவான். ஆமா. துணை நடிகையே பெருசா பேச. பெருசா பேசுவாங்க. ஸோ பெண்கள் அப்படிங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அந்த ஃபோக்கஸ் வந்து இருக்கதா செய்யும். அதிகமாவே வரும். இருந்தாலும் நெறைய பெண்கள் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் இன்வால்வ்மென்ட்டோட வராங்க சினிமாக்கு. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில பணம் ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னொரு பக்கம் பேரு புகழ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சே நெறைய பெண்கள் வராங்க. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா அதையும் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும்போது உண்மையான திறமைகள், உண்மையான ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஒரு ஹீரோயினா ஆகுறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அப்டின்னா, இந்த மாதிரி விஷயத்தால அவங்களோட வாய்ப்பு வந்து பாதிக்கப்படலாம் அப்டின்ற மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. ம். அதாவது நிலத்துல புறம்போக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. எல்லாரும் அது உரிமை கொண்டாடுவாங்க. ம். அந்த மாதிரி தான் இது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ம். யாரு? சினிமாக்காரங்க. ம். அப்போ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்படுறாங்க. ஆமா. என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழ இருப்பாங்க. ம். இல்ல பிலோ பாவர்ட்டி லைன் இருப்பாங்க. ம். அவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கடா. அவங்களுக்கு என்னடா குறைச்ச? ஆமா. அப்படிங்கிற இமேஜ நாம சொல்ற தகவல், போடா ம். அவங்க எங்கடா சந்தோஷமா இருக்காய்ங்க. ம். கஷ்டப்பட்டு தான் இருக்காய்ங்க. ம். நம்மளோட மோசம்டா. நாம சந்தோஷமா இருக்கோம்டா. ம். அதுதான் இந்த இந்த அவங்க பார்க்கறதுக்கான விஷயம். ஓகே.
ஸோ, இப்போ சினிமா நடிகைகள் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா நடிகையுமே வந்து கிளாமரா இருந்தா தான் ஒரு ஹீரோயினே ஆக முடியும். அப்படிதான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, ஒரு சில நடிகைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்ப பாங்காவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து முக்கியமா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது சாய் பல்லவி அவர்கள். ஸோ, அவங்கள பத்தி வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சாய் பல்லவி வந்து எப்பவுமே ஒரு குடும்ப பாங்கான, ரொம்ப கிளாமர் காட்டுறது கிடையாது. எப்பவுமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான ஸ்டோரீஸ் தான் எடுத்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அமரன் படம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க நடிப்பெடுத்தா அந்த படம் ஒண்ணும் இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்ப பாலிவுட் வரைக்கும் போயிருக்காங்க. சோ அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல சாய் பல்லவி என்பது வெறும் சாய் பல்லவி அல்ல. ம். எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர் சாய் பல்லவி. ஆமா. இன் கேஸ் ம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலையா, அவங்க ம். பாட்டு டாக்டர் தொழிலுக்கு போயிருவாங்க. ம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அவங்ககிட்ட இருக்கு. அப்ப அ அப்படி பண்ணி தான் வந்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, இல்ல. ம். அதாவது அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லன்னா, ம். அவங்க டாக்டர் தொழிலுக்கு போயிருவாங்க. ஓகே. ஸோ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் குடுக்காம ஸ்டெபனா இருந்து ம். இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய உறுதி தான் காரணம். ம். அது மட்டும் இல்ல, அவங்க மேக்கப் போட மாட்டாங்க. ஆமா. ஏன்னா பிம்பிள்ஸ் இருக்கனால அவங்களே சொல்லிருக்காங்க, என் ம். என் முகத்துல பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு. ம். ஸோ ம். நான் இது போடுறதே இல்ல. ம். அதே மாரி நல்ல டான்சர். ம். ஆமா. குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க. ம். அது இல்லாம கதைய கேட்டுட்டு தான், ம். நான் 3 டியட்டு, ம். மரத்த சுத்தி ஆடுறது, 2 பேரையும் எம்ப்ரேஸ் பண்ணி ஒரு கிஸ்ஸிங் சீன மாட்டின்ருவாங்க. ம். அந்த இப்ப அமரன் படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். அவர் இறந்த பிறகு வர்ற சீன் வந்து சாய் பல்லவிக்கு தான். ஆமா. அந்த அந்த கடைசி சீன்ல ம். அவங்களுடைய தோற்றத்துல நாம அழுக வந்ததுனால தான் படம் நின்னுச்சு. ஹிட். ஆமா. ஸோ அவருக்கு சிவகார்த்திகேயன் மட்டும் அங்க வந்து ஸ்கோர் பண்ணல. ம். ம். அவருக்கு ஈக்குவலா இன்னும் சொல்லப்போனா ஒரு படி மேல ம். சாய் பல்லவி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க நல்ல திறமையானவங்க. அதே மாரி இந்தி படத்துலயும் எல்லாரோடையும் நடிக்க அவங்க மாட்டேன்ட்டாங்க. ம். ம். 20 கோடி ஆகுதுன்னு பேரம் பேசினா கூட, ம். கதை கொண்டா ஓகே. நான் நடிக்கிறேன். ம். யாருக்கு ம். கூட நடிக்கிறாங்க, ஜோடி நடிக்கணும் முக்கியம் இல்லைங்கிற ஒரு ஸ்திரமான நடிகை. ம். அப்புறம் அவங்க குடும்பத்துல வந்து எப்படின்னா, அவங்க மலைவாசி ஆளுங்க. ஆமா. அதாவது முதல் மலைவாசி யாருன்னா, நம்ம கடலோர கவிதைகள் ரேகா. ம். ம். அது வந்து போய் பாரதிராஜா கண்டுபிடிச்சாரு. ம். அதுக்கப்புறம் இவங்க இவங்க. மலைவாழ் ம். ம். சேர்ந்தவங்க. ம். இப்ப அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆமா. பிரமாதமா ம். கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு அந்த ஃபங்ஷன்ல டான்ஸ் ஆடி ஆமா. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துனாங்க. ம். ம். அதே மாதிரி ஒரு சிரித்த முகம் ம். அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ம். அதனால அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உட்படல. ம். படாம இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்காங்க. ஆமா, இனிமேலும் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற எந்த நடிகைகளையாவது நீங்க சொல்லணும் அப்டின்னா யார சொல்லுவீங்க? இல்ல நதியா. நதியா. ஆமா. இல்ல நதியா இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க. இப்போ உள்ளதுல வந்து அப்படி வந்து நம்ம பொறுக்கி போய் எடுக்க முடியாது. ம். ஏன்னா, சாய் பல்லவி இப்படி சொன்னாங்க. ம். பேட்டியில சொன்னாங்க. அதனால அத வச்சு சொன்னேன். ஓகே. ஆனா இப்போ உள்ள நடிகைகள் வந்து ம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்னம்மா அட்ஜஸ்ட்மெண்ட்? ம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குடுக்குறதும் குடுக்காததும் உன் கையில தான் இருக்கு. ம். குடுக்கணும்னு நினைக்கிறியா? குடு. ம். தப்பே இல்ல. ம். ஏன்னா, சாதாரணமா ஒரு பொண்ணு போனா நடந்து போவா. ஆமா. அவள எல்லாரும் பார்ப்பாங்க. ம். இப்போ ஒரு நடிகை ஆயிட்டாங்க. ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு வச்சுங்க. ம். வெளிநாட்டுக்காரு, கருப்பு கண்ணாடி, யார் உள்ள இருக்கான்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? யாரும் பேச முடியாது. ஆமா. ஸோ அந்த புகழும், பணமும், சொத்தும் அவங்களுடைய கண்கள மறைச்சிருது. ம். அவங்க மூடி போட்டு வாழ்றாங்க. ஓகே. ஆனா அது ஒரு பெரிய விஷயம். ஓகே. ஸோ தொடர்ந்து நெறைய விமர்சனங்கள் வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நெறைய வந்திருக்கும். இப்ப நீங்க வெளியில போறப்போ ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? உங்கள எப்படி பார்க்குறாங்க? யாராவது ஏதாவது கேட்டுருக்காங்களா? ஏதாவது திட்டியிருக்காங்களா? ஏதாவது சண்டை போட்டுருக்காங்களா? இதுவரைக்கும் ம். ஆணும் சரி, பெண்ணும் சரி, ம். ஆபீஸரும் சரி, டாக்டரும் சரி, எந்த அதிகாரியும் சரி, ம். என்ன திட்டுனதே இல்ல. ம். உண்மைய சொல்றேன். இப்போ டாக்ஸில ஏறணும்னு வச்சுக்கங்க. "வாங்க சார், நீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார்." ம். அவன் ஒரு ரூ. 50 கூட கேட்கிறவன் கூட கேட்க மாட்டான். உங்க கூட ஓகே. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார். ம். சார் எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு கட்ஸ் வருது? ஆமா. எப்படி உங்களுக்கு ஏப்பா உண்மைய சொல்றதுக்கு எதுக்குப்பா கட்ஸ் வேணும்? உண்மையிலே அத உண்மைய சொன்னா உலகம் ஏத்துக்காதுன்னு ஒண்ணு இருக்கு. பட் அதுல நீங்க ஏத்துக்கிறதுக்கு நம்ம ஓப்பனா கவலையே படல. சொல்றது இப்போ ஆமா. என்ன எதிர்த்து 2 வழக்குகள் வந்துச்சு. ம். 2 வழக்குகளும் டிஸ்மிஸ் ஆச்சு. ஓகே. ஏன்னா அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ம். ம். அதே மாரி நான் சொல்வது உண்மை. ம். என்ன கேஸ்ன்னா, ஒரு துணை நடிகை மாரி வச்சுக்கங்களேன். ம். அவங்க வந்து இந்த பியூட்டி பார்லர் நடத்துனாங்க. ம். அதுல கசமுசா.
ஓகே. அதை நான் போட்டேன். அந்த கோவத்துல அவங்க வந்து என் மேல கேஸ் போட்டாங்க. ம். கேஸ் நிக்கல. டிஸ்மிஸ். ம். அது மாதிரி தான். நாம் உண்மை நம்ம பக்கம் இருந்தோம்னா, ம். நம்ம வந்து கடவுளுக்கு சமம். அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. ஓகே. நம்ம என்னைக்கு பொய் பேச ஆரம்பிக்கிறோம், ம். அவதூறு பேச ஆரம்பிக்கிறோம்னா ம். தான் அது நம்மள தீயதா வந்து சேரும். ஓகே. கண்டிப்பா தான் சார். ஏன்னா உண்மைய சொன்னா உலகம் ஏத்துக்காதுன்றது ஒண்ணு இருக்கு. இல்ல, இல்ல, இல்ல. சொல்றதுக்கு நமக்கு தைரியம். இப்போ நான் இன்னும் சொல்லப் போனா, நான் நீதிமன்றத்துக்கு போனாலே ம். அந்த மேஜிஸ்ட்ரேட் சிரிப்பாரு. ம். ஏன்னா, நீங்க உண்மைய தானே சொல்றீங்க. அவரே சொன்ன தகவல் இது. ஓகே. அதே மாரி சமீபத்துல கூட நான் போயிருந்தேன். ம். ஏசி, டிசி, இன்ஸ்பெக்டர்லாம் இருந்தாங்க. ம். கேள்வி கேட்டாங்க. பதில் சொன்னேன். ம். போங்கன்ட்டாங்க. ஓகே சார். நான் அதாவது ஆதாரம்னா நிச்சயமா ஒரு பத்திரிகை ஆதாரம் இருக்கும். ம். இல்ல நான் பார்த்திருப்பேன். ம். இல்லன்னா அந்த நடிகையோ, நடிகரோ சொல்லியிருப்பாங்க. சரி, அப்ப நீங்க ஒரு வீடியோவும் பண்றதுக்கு எல்லா ஆதாரத்தோட வச்சுட்டு தான் நீங்க வந்து பேசுவீங்களா? ஆமா, ஒவ்வொரு ஆதாரையும் கலெக்ட் பண்ணி தான் நீங்க வந்து பேசிட்டு ஆமா. இருக்கீங்க. ஓகே. சாய் பல்லவிய வச்சு ஒரு பயோபிக் எடுக்கணும் அப்டின்னா, என்ன பேர் வைப்பீங்க அப்டின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சாய் பல்லவி ஃபேஸ் 50 அப்டின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ம். சோ அதுக்கான அர்த்தம் என்ன சார்? அதாவது பன்முகம். ஆமா. அதாவது நான் இப்ப நடிகர், ம். யூடியூபர், ம். பத்திரிகைக்காரரு, ம். டிவில பேசுறவன், ம். அந்த மாரி. பல அந்த மாரி முகம். சாய் பல்லவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ம். நான் பன்முக தோற்றம் உடையவர். ம். ஒரு பக்கத்துல நடிகர், நடிகை, ஒரு ம். பக்கத்துல டான்சர், ஒரு பக்கத்துல வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலையில நான் மூத்தவ. ஓகே. இந்த மாரி எனக்கு பன்முகம் இருக்கு. ம். அதனால நான் என்னுடைய அதனால தான் அந்த தலைப்பு நான் வைக்க சொல்லியிருக்கேன். ஓகே. அதே மாரி இது என்னுடைய வாழ்க்கை இப்பவே நான் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. ம். ம். ஏன்னா இன்னும் ஒரு 4, 5 வருஷம் போட்டும். ம். நான் ஓரளவு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நானே எடுத்தா சரியா இருக்கும். இல்ல வேற ஒருத்தர் எடுத்தா சரியா இருக்கும். ம். சொல்றாங்க. எனக்கு நடிகையில ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டா இருக்கிற ம். சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும். ஆமா. அவங்க நேரடியாவே என்னைய வந்து நீங்க முதல் படத்திலே எனக்கு நல்ல ம். ரிவ்யூ குடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ! உங்கள பார்த்து பேசியிருக்காங்க. ஆமாமா. பெரும்பாலான ம். நடிகர்கள் என்னைய பார்த்த உடனே வந்துருவாய்ங்க. ஓகே. "அண்ணே, என்னண்ணே படம் எப்படிண்ணே இருக்கு?" ம். ம். இப்போ முதல்ல கதாநாயகனா நடிச்சாரு ம். சூரி. ஆமா. பத்திரிகையாளர் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நான் வந்த உடனே, "அண்ணே, உங்க வாயிலிருந்து நல்லது சொல்லுங்கண்ணே." ம். "எப்பா நீ ஹீரோவா இருப்பா. ம். ஹீரோவா நல்லா நடிப்பப்பா. அது போங்கண்ணே." ஓகே. அந்த மாரி நான் வந்து நெகட்டிவ் மட்டுமே சொல்றவன் அல்ல. ம். நெறைய நடிகர்கள் என்ட்ட பேசுனது, ம். அவங்களே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் இருக்கு. ம். பாராட்டுனது. முந்தா நாள் கூட பிரபு பாராட்டினாரு. ம். "அண்ணே, அந்த ராஜபுத்திரன் படத்துக்கு நீங்க ஆமா. விமர்சனம் நல்லா ம். பண்ணீங்கண்ணே." ம். அப்படின்னு சொன்னாரு. இப்படி எல்லாருமே எனக்கு பாராட்டுறவங்களும் இருக்காங்க. அது வெளிய தெரியாது. ஓகே. இந்த கான்ட்ரோவர்சி மட்டும் வெளிய தெரியும். ஓகே. சோ இன்னைக்கு வந்து உச்சத்துல இருக்கிறதுக்கான ஒரு காரணம் சாய் பல்லவிக்கு அந்த எளிமை, அந்த சிரிப்பு, அந்த ஒரு சிம்ப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆமா. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்கள வந்து ரொம்பவே புடிக்குது. நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே இன்னும் டீப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சோ தெரியாதவங்க கூட எல்லாமே இப்ப தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சோ நீங்க இவ்ளோ நேரம் வந்து உங்க டைம எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெரிய வச்சதுக்கும், புரிய வச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சோ மச் சார். இனிமேல் அடிக்கடி உங்களுடன் இந்த சேனல்ல சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை அருமையாக பயன்படுத்திக் கொள்வோம். அருமை சகோதரி அவர் நெறைய கேள்விகள் வச்சிருக்காரு. என்னை விட அதிகமா தெரிஞ்சவரு. எனவே நானே இன்னும் அதிகமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அடிக்கடி ஃப்ரண்ட் ரூட்ஸ் சேனல்ல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் ஆகுங்க. நீங்க சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தா உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களை ஃப்ரண்ட் ரூட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.